சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரங்களில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாகியுள்ள நிலையில் கால மாற்றத்திற்கு ஏற்றவாறு நவீனத்துவமாகியுள்ள பிரச்சாரங்களால் மக்கள் ஈர்க்கப்படுவதாக கூறினாலும் மறுபுறம் இதுபோன்ற விளம்பரங்கள் நவீனமாக மட்டுமின்றி நாகரிகமாக இருத்தல் அவசியம் என்ற குரல்களும் ஒலிக்கின்றன. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் கட்சிகள் விளம்பர பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளன. திமுக, அதிமுக, பாமக என அனைத்து கட்சிகளும் விளம்பரங்களை தங்களுக்கு தகுந்தவாறு மாற்றி சமூக வலைதளங்களில் உலவ விட்டுள்ளன. இதில் திமுக, அதிமுகவினர் செய்யும் விளம்பரங்கள் நாகரிகமானதாக இல்லை என்று பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். நவீனத்தை விட நாகரிகமான பிரச்சாரங்களே அவசியமானவை என்றும் அவர் கூறியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஆரோக்கியமாக, நாகரிகமாக, வளர்ச்சி விளம்பரங்களை மட்டுமே முன்வைத்து நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம். திமுக, அதிமுக போது குறை சொல்வது போன்றும் அதிமுக, திமுக மீது குறை சொல்லி எங்களுக்கு வாய்ப்பு தருங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த லாவணி பிரச்சாரத்தை நாங்கள் விரும்புவதில்லை. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் பரஸ்பரம் ஊழல் உள்ளிட்டவை குறித்து முன்வைக்கும் விமர்சனங்களால் இந்த இரண்டு கட்சிகளையுமே மக்கள் புறந்தள்ளும் நிலை ஏற்படும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த செல்வா தெரிவித்துள்ளார். இதுபோன்ற விளம்பரங்களால் பயனடைய போவது என்னவோ மக்கள் நல கூட்டணியே என்கிறார் அவர். இன்றைக்கு திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளும் இந்த விளம்பர போட்டியில் தமிழக மக்களுடைய வாழ்வாதார உரிமைகளை, அவருடைய பொருளாதார நெருக்கடிகளை, சாதிய ஒடுக்குமுறைகளை கண்டு கொள்ளாமல் பிரச்சனைகளை திசை திருப்பக்கூடிய வகையில் தான் இந்த இரண்டு கட்சிகளும் விளம்பரங்கள் அமைந்துள்ளன. இதை தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும். உண்மையான பிரச்சனைகளை பேசுவதற்கு திமுக, அதிமுக வர வேண்டும். திமுகவின் இதுபோன்ற பிரச்சாரங்கள் முதன்முறை வாக்காளர்களை பெரிதும் ஈர்த்துள்ளதாகவும் இந்த பிரச்சாரங்கள் நாகரிகமாக இல்லை என கூறுவது ஏற்புடையது அல்ல என்றும் தெரிவித்துள்ளார். இந்த விளம்பரம் இன்றைக்கு அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் இன்றைக்கு பரவியிருக்கிறது. பரவியிருப்பதை தாண்டி இது சிந்திக்க வைக்கிறது, மக்களை தூண்ட வைக்கிறது. நாங்கள் சொல்லியிருக்கிற கருத்து உண்மை என்று பொதுமக்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒருவரும் அதை பேசுவதிலிருந்தே, அதை பரப்புவதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை இன்றைக்கு பகிரங்கமாக எல்லோராலும் பேசப்படுவதே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இந்த வெற்றிக்கு இது ஒரு அச்சாரமாக அமைந்திருக்கிறது என்பது தான் உண்மை. தேர்தல் பிரச்சாரங்கள் வரம்புக்கு உட்பட்டதாக இருத்தல் அவசியம் என்றும் இதுபோன்ற பிரச்சாரங்களை எப்படி எதிர்கொள்வது என்பது அதிமுகவிற்கு நன்கு தெரியும் என்று அக்கட்சியைச் சேர்ந்த சமரசம் கூறினார். தேர்தலில் விளம்பரம் தேவை. எந்த விளம்பரமாக இருந்தாலும் அளவோடு இருக்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே விஷம். 2 மாத்திரை போட்டால் ராத்திரியெல்லாம் தூங்குவான், பொழுது விடிஞ்ச விடிச்சுக்குவான், காப்பி கொடுக்கலாம். 6 மாத்திரை போட்டால் தூங்கணும்னே எழமாட்டான், அவனுக்கு பால் ஊற்ற வேண்டியது தான். அதிக விளம்பரம் ஆபத்தை கொடுக்கும் என்று அனைவரும் அறியலாம். எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய மாவட்டத்தில் ஆங்காங்கு இருக்கக்கூடியவர்களே அதை செய்து கொள்வார்கள். அவசியம் ஏற்பட்டால் தலைமை இதிலே தலையிடும். கைகளால் சுவர்களில் சின்னம் வரைந்த காலத்தில் இருந்து இன்றைய வாட்ஸ்அப் காலம் வரை தேர்தல் பிரச்சார யுக்திகளும் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றன. தேர்தல் ஆணையம் நிர்ணயித்ததை விட கட்சிகள் பன்மடங்கு அதிகமாக செலவழிப்பதாக கூறும் அரசியல் நோக்கர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கான செலவுகளை அரசே ஏற்று நடத்திட வேண்டும் என்றும் இதன் மூலம் இதுபோன்ற தேவையற்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் தெரிவிக்கிறார்கள். செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.